போயிட்டு வெளியிட்டு போயிட்டு வரோம், திருப்பி வரோம். நீங்க பாத்தீங்கன்னா 10 கவுன்ஸ் வரும். நாய் பொம்மை, பன்னி பொம்மை, மாடு பொம்மை, அப்புறம் கொசு வலை. இது மூணும் ஏன் எடுத்துன்னு கேட்டா நாலு எடுத்தா கொசு பாருங்க. இந்த மாநகராட்சி பூரா டெங்கு காய்ச்சல், மலேரியா, புது புது வியாதி வந்து ஜனங்கள்லாம் சாவாங்க. கொசு மருந்துக்காக பல கோடி ரூபாய் நிவாரணம் நிதி ஒதுக்குறாங்க தவிர ஒரு நாளும் கொசு மருந்து அடிச்சது இல்லை. அந்த மருந்து அப்படி சப்போஸ் அடிச்சு அவ்வளவு கோடி செலவு பண்ணி அடிச்சு யாரும் சாவாத பரவாயில்ல. பல டெங்கு காய்ச்சல், மலேரியா ஏன் வருது. ரெண்டாவது தெருக்கு பசங்க தான் இருப்பாங்க. இப்ப தெருக்கு 10 நாய் 10 நம்ம ஸ்டார் பரவாயில்ல. ஒரு நாய்க்கு ஒரு ஆளை கடிச்சு ரொம்ப சீரியஸா தான் இருக்கு. ரெண்டாவது ஒரு பண்ணி குறைஞ்சப்பட்டு 20 குட்டி போடும். அப்போ குட்டி போட்ட ஏன்னா ஒரு வார்டுலயும் 500-600 பண்ணி அதை பிடிக்கிறது நிதி ஒதுக்கிறாங்க. ஆனா பண்ணி மாடு பாருங்க, ரோடெல்லாம் மாடு. எந்த பக்கம் பார்த்தாலும் மாடு சுத்தி சும்மானா வந்து அங்க பிரச்சாரம் பண்ண மாடை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளும். ஆனா எல்லா சப்ஜெக்டும் கூட்டம் எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கியாச்சு. அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம், எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்குறீங்களே, எல்லாமே ஒண்ணுமே நடக்குது. மாடை பிடிக்கல, நாயை பிடிக்கல, பண்ணியை பிடிக்கல, கொசு மருந்து, கொசு சாவடிக்க முடியல. இப்படி வந்து அநியாயமா மக்கள் பணத்தை வந்து அநியாயமா செலவு பண்ணி, அதாவது வந்து இது யார் திட்டுறது, நான் அதாவது எப்படி கணக்கு எந்த கணக்குல போகுது. மாசம் சப்ஜெக்ட் வைக்கிறாங்க. பல கோடி, 500-1000 பல கோடி மாடை பிடிக்க, நாயை பிடிக்க, பண்ணி பிடிக்கிறது எங்க போகுது. மக்கள் வந்து தாம்பரம் மாநகராட்சியில மக்கள் நிம்மதியா வாழ வழியுது. நிம்மதியா வாழ முடியல மக்களால். ஏன்னா நடந்து போக முடியல. நிறைய டிவி எல்லாம் பார்த்துருப்பீங்க, இப்ப போடுறாங்க பாருங்க. நடந்து போக முடியல, மாடு புட்டுது, நாய் கடிக்குது. அதாவது தாம்பரம் மாநகராட்சியில 70 வார்டுல வாழ மக்கள் ஒருத்தர் கூட நிம்மதியா வாழல. அதனால நான் நகரமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால எங்களுடைய குறைகளை மாமன்ற உறுப்பினர் இருந்தேன். இதனுடைய எடுத்து சொன்னா அங்க உள்ள போன நாய் மாதிரி கத்துறாங்க. வெளியே போயா மேயர், துணை மேயர், மண்டல தலைவர் தான் இவங்க எல்லாம் வந்து வெளியே. அதாவது இருக்கு அவனுக்கு டென்ஷன் ஆகி போச்சு. அடிக்க வரான். அது பாயறாங்க. நாய் மாதிரி கத்துறான், அவங்களுக்கு பண்ணி மாதிரி கத்துறான். இது வந்து ஏன் எடுத்து வரக்கூடாதுன்றாங்க. இதை காமிச்சாது அவங்க திருந்துவாங்க, மறுபடியும் நல்லா வேலை செய்வாங்க. பார்த்தா அவங்க தெரிஞ்சு எங்களை வெளியே தந்துதான் அத்தனை பேர் திமுக கவுன்சிலாம் ஒன்னா செஞ்சு வெளியே போறே இல்லையா அப்படின்னு மிரட்டுறாங்க. அதாவது நியாயம் கிடைக்கிறதுன்னு சொன்னாங்க. இன்னொரு குறைஞ்சப்பட்டு ஒரு 5 அமாவாசை தான் இவங்களுடைய ஆட்டம் கட்டலாம். ஒரு 5 அமாவாசை தான். வெகு விரைவில் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமையான சின்னப்பாங்க ராஜ்யங்கள் அவர்கள் தலைமையில ஒரு மாபெரும் போராட்டத்தை சீக்கிரத்துனா செயலிழந்து கிடக்கிற மாநகராட்சிக்கு